உங்களுக்கு ஒரு நல்ல மாலை வணக்கங்கள். ஆண்டவரின் நாளிலே உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிறைவேற்றிருப்பார், நடத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இல்லை என்றாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட எப்பொழுதுமே உங்கள் பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நம்மளுக்கு நல்லா இருக்கும், அடுத்த நாள் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நாள் நல்ல ஸ்மூத்தாக போகலாம், ஒரு நாள் நிறைய பிரச்சனைகள் வழியாக நாம் செல்லலாம். இருந்தாலும் பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாய் நம் அருகிலே பக்கத்திலே எப்பொழுதுமே நம்ம கூட நடந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வேண்டியது நினச்ச காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். மேபி இட்ஸ் பிலீவர்ஸ் ஆர் நான் பிலீவர்ஸ், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அல்லாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரேயருன்றது அவங்களுடைய கடவுள்கிட்ட பண்ணுவாங்க. அதுவும் கிறிஸ்துவர்கள் நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். With the help of the Holy Spirit, we Christians we pray to the Father through the Nazareth Jesus Christ with the help of the Holy Spirit. So ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தூங்கும் பொழுது ப்ரே பண்ணுவோம், எப்போல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ ப்ரே பண்ணுவோம், நம்ம பிரச்சனைகள் வரும்பொழுது ப்ரே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம ப்ரே பண்ணுறதுக்கு. ஆனால் சில ப்ரேயர் சில நேரங்களிலே நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். அது நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். பைபிள் படி ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படலை அப்படின்னு பைபிள் படி சில வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதை நம்ம மாற்றிக்கொள்வோம் என்றால், அதை நம்ம ரெக்கன்சைல் பண்ணிக்கொள்வோம் என்றால், நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பைபிள் படி சில ரீசன்ஸ் இருக்குது. why our prayers are not answered, ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படலை வித் வேர்ஸ், பைபிள் வேர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட பைபிள் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த வசனத்தை நீங்களும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்பில் ப்ரேயர்ஸ் ஏன் கேட்கப்படலை, ஜெபம் ஏன் கேட்கப்படலை? நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சேன், இவ்வளோ நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன், இத்தனை காலமாக நான் ஜெபித்துட்டு இருக்க காரியம் எனக்கு நடக்கலையே ஆண்டவரே, இது ஏன்? மனசில் நிறைய குழப்பங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட சில ரீசன் சொல்கிறேன். அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை ரெக்கன்சைல் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஃபஸ்ட்டு என்னென்னா, அன்கன்ஃபெஸ்ட் சின். நம்ம பாவம் மன்னிப்பு கேட்காம ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கு நான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஐசாயா 59:1 and 2. Surely the arm of the Lord is not too short to save, nor his ear too dull to hear. But your iniquities have separated you from your God. Your sins have hidden his face from you, so that he will not hear. தமிழில் நான் சொல்கிறேன். ஏசாயா 51 1-2 வசனம். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை. உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே அவருடைய செவி உங்களுக்கு சாய்க்காதபடி உங்களுடைய பாவங்கள் தான் நடுவில் நின்று மறைக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம ஜெபிக்கிறோம் என்றால், நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்காம ஜெபிக்கிறோம்னா அந்த ஜெபம் என்ன ஆகாதான்,
கேட்கப்படாது. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு நடுவில் ஒரு லைன் மாதிரி வந்துடும், ஒரு நடுவில் ஒரு தடை மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி வந்துடும். நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கப்படாது. அதனால் உங்களுடைய பாவங்களை நீங்கள் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது, காலையில் எந்திரிக்கும் பொழுது, நான் தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும் துணிகரமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. எந்த சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பாவம் ஞாபகத்துக்கு வருதோ, நிச்சயமாக பாவம் செய்யாமல் யாருமே இருந்துக்க மாட்டீங்க. பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் பரிசுத்தவான் கிடையாது இந்த பூமியில. ஸோ நம்ம செய்கிற பாவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்த பாவங்களுக்காக, துணிகரமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம கன்ஃபெஸ் பண்ணுவோம் என்றால் நம்மளுடைய ஜெபம் நிச்சயமாக ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கப்படும். அப்படி நம்ம கன்ஃபெஸ் பண்ணாம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரிடத்துல போகவே போகாது. நடுவில் ஒரு பிளாக் மாதிரி, தடை மாதிரி வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இந்நாள் வரைக்கும் உங்களுடைய பாவங்களை கன்ஃபெஸ் பண்ணலனா இப்பொழுதே கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. சும்மா வாயில் சும்மா சொல்லாமல் உண்மையாக இன்சைட் ஃப்ரம் யர் ஹார்ட், மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க என்றால், மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்வது கிடையாது. மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும், அந்த பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டும். திரும்ப மன்னிப்பு கேட்டு அதே பாவத்தை செய்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை செவி கொடுக்க மாட்டார். நம்ம ஒரு தடவை பாவம் செஞ்சுட்டு தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்தோட்டோம் என்றால், அதை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். நெக்ஸ்ட் என்னன்னா, an unforgiving spirit. மன்னிக்கிறதுக்கு இல்லாத ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கு வசனம் மார்க் 11:25. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் தமிழில் படிங்க. And when you stand praying, if you hold anything against anyone, forgive him, so that your Father in heaven may forgive you your sins. தமிழில் படிங்க. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் உங்க மனசுக்குள்ள வைத்துட்டு அவங்கள மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. ஒரு ஃபர்கிவிங் ஸ்பிரிட், ஒரு மன்னிக்கிற ஒரு ஆவி, ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நீங்க மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிச்சாதான் பிதாவாகிய தேவன் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறார் என்று வசனம் ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. ஸோ நான் பைபிள் படி தான் சொல்கிறேன், நான் ஓனாக சொல்லலை. நீங்கள் பைபிள் எடுத்து படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது புரியும். பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கிற உங்களுடைய பிதா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Hallelujah. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. Yes. Hallelujah. உங்களை எல்லாரையும் நசரீனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். So the Lord has been so grateful and kind to us all these days. ஆண்டவர் நமக்கு மிகவும் இரக்கமுள்ள தயவுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார் இவ்வளவு நாள். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி நான் யாரை பாடுவேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதிப்பேன், உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Can you take the song? உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு கிடைக்கும் இலை பாருதல். முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கோலம் தடியும் உண்மையாய் என்னை
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Come on, sing. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நீதம் நடத்துகின்றீ நூதன சாலேம் சேர்த்திடுவி நிரப்பி நீதம் நடத்திடுவி நூதன சாலேம் சேர்த்திடுவி பாதம் பறிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். The Lord has done great things. Amen. But the sad thing is many people are dying in India. மிகவும் துக்கமான காரியம் என்றால் இந்திய தேசத்திலே நிறைய ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. I'm staying near a village. நான் ஒரு கிராமத்திலே தான் வாழ்ந்து I'm staying in a village. நான் ஒரு கிராமத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். And the places nearby I see everyday deaths. எங்களுக்கு அருகில் இருக்கிற இடங்களிலே ஒவ்வொரு நாளும் மரணத்தை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Every day we are able to hear the cry of the people. ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Yesterday night while sleeping we are able to hear the sound in the village, crying sound. நேற்றைய தினத்தில் இரவு நேரத்திலே நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில இருந்து அழுகிற சத்தம் கேட்டது. Suddenly death, sudden death. திடீர் மரணம். Oh, it's horrible. அது மிகவும் கொடூரமான காரியம். I heard that more than 100 pastors have died in Tamil Nadu. நான் கேள்விப்பட்டேன் இந்த மே மாதத்திலே 100 போதகர்கள் மேல் ஊழியக்காரர்கள் மேல் மரித்திருக்கிறார்கள் என்று. This May month. இந்த மே மாதத்துல மட்டுமே 100 pastors. 100 போதகர்களுக்கு மேலாக They all have died. நிறைய பேர் மரித்து And போனாங்க. many people are dying. இன்னும் நிறைய ஜனங்கள் மரிக்கிறாங்க, மரிச்சு கொண்டேதான் இருக்கிறாங்க. So feeling very sad. மிகவும் துக்கமாக இருக்கிறது. So let us ask the Lord to revive with a new oil. அதனால் நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. And we also heard a news in Bangalore. பெங்களூர்ல இருந்து ஒரு புதிதாக ஒரு நியூஸும் நாங்க கேள்விப்பட்டோம். Even Christians are burning the bodies. கிறிஸ்தவர்களுடைய சடலத்தை கூட எரிக்கிறார்கள் என்று. Because they don't have place to bury. ஏனென்றால் அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால். So the last month, I think before that month, 2 months back, a prophecy, the Lord spoke through me. 2 மாதங்களுக்கு முன்பாக என் மூலமாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் பேசினார். I told if people die because of viral disease, do not burn them. நான் சொன்னேன் தீர்க்க தரிசனத்திலே கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு வியாதியிலே மரித்து போவார்கள் என்றால் அவர்களை எரிப்பார்கள், ஆனால் நாம் எரிக்க கூடாதபடி நாம் தடுக்க வேண்டும் என்று நான் பேசினேன். Do not do that. If anyone is doing, stop it immediately. அதை யாராச்சும் செய்வீங்க என்றால் அதை தயவு செய்து நிறுத்துங்க. So in Bangalore they don't have place to bury, so they started burning. பெங்களூர்ல இடம் இல்லாத காரணத்தினால், அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் அவங்க எரிக்கிறாங்க. So I think now we have to pray. நான் நினைக்கிறேன் இப்பொழுதுதான் ஜெபிக்கின்ற வேளையாக இருக்கிறது. So I'm going to pray to the Lord. I want to see the power of the prayer. அதனால் நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபத்தில் உள்ள வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். Can we find and we see the power of prayer? நம்மால் ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை கண்டுபிடிக்க முடியுமா? Yes, hallelujah. நிச்சயமாக முடியும். Our God is real. நம்மளுடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். And he is the reality. அவர்தான் உண்மை. Hallelujah. We ask the reality to do a miracle to stop this COVID. உண்மையா இருக்கின்ற தேவனை நாங்கள் உண்மையாகவே ஊக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த கோவிடை இப்பொழுதே நிறுத்துங்கள் என்று. Can I sing this Tamil verse? புது எண்ணெயால் புது பலத்தால், new oil and new strength and new grace.
Hallelujah. And a new song so that to stop the COVID. Can நம்ம we sing? ஆண்டவரிடத்துல இந்த பாடல் கேற்றபடி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். இந்த Come on, say கோவிட் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபையால் and புதிய கவியால். புதிய கவி என்றால் புதிய பாடல்னாலே ஞான பாட்டுனாலே. Yes, come on. 1, 2, 3. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால். Come on. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நீதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். ஞான பாட்டினால் உம்மை பாடுவேன், நீ செய்த அதிசயங்களை சொல்லுவேன். ஞான பாட்டினால் உம்மை பாடுவேன், நீ செய்த அதிசயங்களை சொல்லுவேன். இஸ்ரவேலின் ஜனம் நாங்களும் தானே, எங்களின் ஜெபத்தை நீ கேட்பீரல்லவோ. இஸ்ரவேலின் ஜனம் நாங்கள் தானல்லோ, எங்க ஜெபங்களையும் கேட்பீரையா. Oh Father, come on, sing everyone. Come on, sing every time. உம்மை அன்றி யாரை பாடுவேன். Calling unto the Lord, call upon me in the day of trouble, and I shall answer you. என்னை நோக்கி கூப்பிடு. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரம் எங்களின் சத்தத்தை கேட்க மாட்டீரோ. உம்மை நாங்களோ கூப்பிடுகிறோம், எங்க சத்தத்தை நீ கேட்க மாட்டீரோ. கேட்டிடுமே என் தேவனே, ஜனங்களை நீங்க காப்பாற்றணும். கேட்டிடுமே என்னுடைய தேவனே, ஜனங்களை நீங்க காப்பாற்ற வேண்டும். தேவ வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவாக்கினி இறங்கும்படி ஜெபிக்கிறேன். The presence of the Holy Spirit come upon every city in the name of Jesus Christ of Nazareth. அதிகாரத்துடன் நாங்கள் பேசுகிறோம், கொரோனாவை கட்டுப்படுத்தும் அதிகாரம். அதிகாரத்துடன் நாங்கள் பேசுகிறோம், கொரோனாவை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தால். இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸே நீ ஜனங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம், ஜனங்களை நீ மேற்கொள்ள முடியாது. Come on, sing. God of Elijah, எலியாவின் தேவன். Where's the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? I call upon you. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவனே, Lord of Elijah, I call upon you in the day of trouble. Oh my dear Jesus, hear our prayers. We call unto you in the day of trouble. Oh Jesus, you shall hear our prayer. Stop this COVID immediately. Save your people and save your children.
Stop this COVID immediately. Save your people and your children from bottom. Yes, Lord. Yandra Kanyandro. Isaiah, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Isaiah, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Hallelujah. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனாகிய இரட்சகரே, என் மீட்பரே, இந்த மேன்மை நீரே, நீர் செய்ய ஆகும். நீ கட்டளையிட நிற்கும், நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். மோசே சொன்னார், தேவரீர், நாங்கள் இதனால் விசேஷித்தவர்கள் நீர் எங்களோட கூட இருந்ததுனாலே. இப்பொழுது கூட கர்த்தாவே, நீர் சாலனன் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலியும் லீலி புஷ்பங்களில் கிச்சிலி மரத்தை போல இருக்கிற தேவன், இந்த நாளிலே எங்கள் ஜெபங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாயிருக்கிறீர். அதனால் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் என் ஜெபத்தை கேளு. இந்த நாட்களிலே இந்த வைரஸ் குறித்து சொன்ன தேவன் இப்பொழுது எங்களுடைய வாயின் வார்த்தையினாலே அதை நிறுத்தி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாவல் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தும்படி தேவரீர் உம்முடைய வல்லமை ஆவியானவர் எங்கள் நாவல் ஓரங்களில் வந்து உம்முடைய பிரசன்னத்தோடு தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நாவல் ஓரங்களிலே, எங்கள் வாயின் உதடுகளின் ஓரத்திலே உம்முடைய ஆவியானுடைய பிரசன்னத்தின்படி எங்களோடு கூட தங்கி இந்த நாளிலே பேசப்படுகிற வார்த்தைகளிலே வல்லமை உண்டாகும்படி, அந்த வல்லமையின் மூலமாக கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Sweet hour of prayer, sweet hour of prayer that calls me from the world of care. Sweet hour of prayer that calls me from a world of care and takes a spread and bids me to my Father's throne and humble myself and sit and make all my wants and wishes known. Then I say to the Lord, in seasons of distress and grief, my soul has often found relief and oft escaped the tempter's snare. By thy return, sweetheart of prayer. Yandra kanya karya karakari andrunia, Rabashana kanya andrunia kanya andrunia, Tantra kanya kanya karundrinio. Hallelujah. In the java neram, in the java neram, என்னை பிதாவினிடத்தில் கொண்டு செல்லுமே. நான் பிதாவின் பாதத்தில் அமர்ந்து கேட்பேன். நீர் எவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்தீர். என் விண்ணப்பம் உம்மிடத்தில் வைத்து பூமியின் ஜனங்களை இரட்சியும் தேவா. மரணம் இனி உன் கூரெங்கே,
என்று நீ சொல்லி மரணத்தை நிறுத்திடுவீர் ஜெபத்தின் வல்லமையாய். என்ன சொல்லுவேன்? நானும் ஜெபித்த ஜெபம் எல்லாம் நீர் கேட்டு பதிலளித்தீரே. அவைகளுக்கு நானும் இடத்து நன்றி சொல்லி உம்மை நான் துதிப்பேன். இந்த ஜனங்களுக்கு இன்று அநேகரை சுகமாக்கும் வல்லமை ஆவியானவரே நீர் இறங்கணுமே. அழகியோடு கண்ணீரோடு இருக்கும் ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது அவர்களுக்கு செவி கொடுப்பீரே. இன்று சுகத்துக்காக ஏங்கி தவிக்கும் ஜனத்தை கர்த்தாவே உங்க கரத்தினாலே, உங்க ஆணி பாய்ந்த கரத்தினாலே சுகமாக்க வேண்டும் என் தேவனே. Hallelujah. Come on, translate. Father God, we come to you in the name of our Lord and Savior Jesus Christ. I call upon you in the day of trouble. There are many people in trouble. There are many people in trouble. They are crying and they are weeping. And they are not able to get oxygen. Many are dying. Many are dying of heart attack because of fear. Many people are dying because of heart attack because of fear. Fear. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால். எஸ் ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமை அநேகர் இழந்து குறைவோடு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மரிச்சிருக்காங்க. சத்துருவை Yesu kaitu kina motu merul lamaritu paranennai kaakka vallo motu merul lamaritu paranennai kaakka vallo. Are you a man of God? Are you a man of God? நீ தேவ மனுஷனா? Are you a man of God? Are you a woman of God? Now the Lord is telling you, it is possible. For God everything is possible. Trust in me. Trust in me, says the Lord. Trust in me, says the Lord of Israel. I am the Lord who protects Israel from every evil. I am like a flying bird. I will protect my people. Oh, hallelujah. Likewise, I will protect you also. You are also spiritual Israelite. You are a spiritual Jew.
ஆவிக்குரிய Oh, யூதர்கள், Jewish man, Jewish women, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே, ஆவிக்குரிய யூதரே, the Lord is speaking with you. ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Yes, He is going to heal you and your family. ஆம், அவர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சுகமளிக்க போறார். Are you troubled in your heart? உங்களுடைய இருதயத்திலே கலக்கம் இருக்கிறதா? Because someone in your family is sick. இல்லை, ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க சுகவீனமா இருக்கிறாங்க. I speak to the Lord. I ask the Lord, Lord, deliver your people and heal your people. நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை விடுதலை செய்யுங்க, அவங்களை I have the சுகப்படுத்துங்க. rights and I have the authority which the Lord has given me, the rights and the authority. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து நான் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன். Yes, the Lord said, I give you all the authority. ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், உங்களிடத்துல சொன்னார். To us, that Lord has given the authority. ஆண்டவர் நம்மளிடம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Yes, the authority ஆமாம், அதிகாரம். to deliver people from marry clay. ஜனங்களை புழுதியிலிருந்து காப்பாற்றும்படியாக. Yes, to lift them up. உளையான சேற்றிலிருந்து அவங்களை தூக்கும்படியாக. To lift the man who's dying. மரித்து போற ஜனங்களை To தூக்கும்படியாக. speak words of faith so that they will not die. விசுவாச வார்த்தைகளை பேசி அவங்க மரித்து போகாதபடி அவங்களை பாதுகாக்கும்படி. The power word can save any man in any time. அதுதான் வல்லமை வார்த்தை. அந்த வல்லமை வார்த்தையானது எந்த ஒரு தருணத்திலும் அந்த மனுஷனை காப்பாற்றும், விடுவிக்கும். When the soul is going out of the body, அவங்களுடைய ஆத்மா அவர்களுடைய சரீரத்தை விட்டு when the செல்லும் spirit பொழுது, is leaving the body, அந்த ஆவியானது சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது, the power word can hold it. அந்த வல்லமை வார்த்தையானது அதை பிடித்து வைத்துக் கொள்ள The power முடியும். word can hold it. அந்த வல்லமை வார்த்தை பிடித்து When the வைத்துக் spirit கொள்ள is about to முடியும். leave, அந்த ஆவியானது ஆத்மாவானது கடந்து செல்லும் பொழுது, செல்வதற்கு முன்பதாக the power word will be spoken by the Lord. அந்த வல்லமை வார்த்தையானது ஆண்டவராலே பேசப்படும். The power word will come and touch the person. அந்த வல்லமை வார்த்தையானது அந்த நபரை வந்து தொடும். Then the spirit will not go out. அப்பொழுது அந்த ஆவியானது அவங்களை விட்டு செல்லாது. And they shall live. அப்பொழுது அவங்க ஜீவனோட They இருப்பாங்க. shall live for another 15 years. அவங்க இன்னும் ஒரு 15 And ஆண்டுகள் they shall also இருப்பாங்க. live more than that. அதற்கு மேலேயும் இருப்பாங்க. My God is a God of reviving spirit. என்னுடைய ஆண்டவரிடம் எழுப்புதலின் ஆவி பற்றி A எரிகிறது. reviving spirit is upon my God to flow upon His people. எழுப்புதலின் ஆவியானவர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் மேலே எழுப்புதலின் ஆவியை You're going to see a ஊற்றும்படியாக. great power of the Holy Spirit happening today in your life. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அசைவாடுதலை நீங்கள் உணர போறீங்க. நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. Hallelujah. Gracious Lord, gracious God, my God, my Lord, my Savior Jesus Christ. Everything is possible for you. உங்களால் எல்லாமே கூடும் ஆண்டவரே. Nothing is impossible. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Everything is அப்பா. possible. உங்களால எல்லாமே கூடும். Do good for your people. உங்களுடைய ஜனங்களுக்கு You're நல்லதை a God who does good. You're a God who does good. நீங்கள் நல்லதை செய்கிற தேவனாய் You do இருக்கிறீர். not know any evil. உங்களுக்கு தீங்கு தெரியாத ஆண்டவரே. Oh, you're a good God. நீங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறீர். ஆமென். Hallelujah. நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை. In the name of Jesus Christ of Nazareth. உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கில
வல்லமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். Come on, sing. என் ஆத்துமாவே இந்நாள் வரையிலே உன்னதர் யான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதர் யான் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. In the name of Jesus Christ of Nazareth, I pray. Come on, say. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் I ஜெபிக்கிறேன். pray for me and my family and the family which is the church. நான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய சபை குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father God, protect your people. பிதாவாகிய தேவனே உங்களுடைய ஜனங்களை காப்பாற்றுங்க. Oh, the feelings are very bad. அவங்களுடைய எண்ணங்களோ மிகவும் கொடூரமாக இருக்கிறது. Because they've seen great torture. ஏனென்றால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாங்க. Because of the people dying all around. ஜனங்கள் சுற்றிலும் மரித்து கொண்டிருக்கிறதை Might be they're scared in பார்க்கும்போது the heart. அவங்களுடைய இருதயத்திலே பயம் இருக்கலாம். But you, oh God, ஆனால் நீங்கள் ஆண்டவரே, are merciful and gracious. நீங்கள் மிகுந்த கிருபையும் இரக்கமுள்ள தேவனாய், You're a kind-hearted God. நீங்கள் மிகுந்த இரக்கமுள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன். தாவீது சொல்லுகிறது போல நீர் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவனாயிருக்கிறீர். ஆமென். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவிருந்து மீட்டவரே, என் இயேசுவே. What can I say? ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, 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 உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். King David says, the Lord who does everything for me shall be with me always. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். In a way, I have a great burden in my heart. ஏன் என்னுடைய இருதயத்திலே பெரிய பாரம் இருந்தது இருக்கிறது. Because I'm not able to see the people of God, the servants of God dying. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மரித்து போவதை என்னால் எடுத்துக்கொள்ளவே முடியல. That's not good. அது நல்லதில்லை. It is not good. அது நல்லதில்ல. So you should know, if a servant of God is dying, something very terrible is going to happen in this world. நீங்கள் புரிஞ்சிக்கொள்ளணும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மரித்து போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இந்த பூமிக்கு வர போகிறது என்று அர்த்தம். So these are the last days. இது கடைசி நாட்களாக இருக்கிறது, கடைசி காலங்களாக why I'm troubled in my spirit? ஏன் என்னுடைய ஆவியிலே கலக்கம் Because I'm also a இருக்கிறது? servant of God. ஏனென்றால் நானும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தான். Not that because I'm a servant of God, I'm not having, my mind is troubled. நான் தேவனுடைய ஊழியக்காரராய் இருப்பதனால என்னுடைய சிந்தையிலே என்னுடைய ஆவியிலே கலக்கம் இல்லை. Not because I'm a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறேன் என்பதனால் கலக்கம் இல்லை. No. You do not know how the servants of God the Lord has used.
ஏனென்றால் மரித்து போன எத்தனையோ ஊழியக்காரர்களை ஆண்டவர் எப்படி விலையேற பெற்றதாய் வல்லமையாக பயன்படுத்தினார் என்று உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது when I was alone in my room, நான் என்னுடைய அறையிலே தனிமையாக இருந்தேன். night I was not able to sleep. அந்த இரவு நேரத்துல என்னால தூங்க முடியல. The whole night I should be awake. அந்த முழு இரவு நேரமே நான் முழிச்சுதான் இருந்தேன். Someone will be there, will not make me to sleep. யாரோ அருகில இருந்து என்னை தூங்க விடாமல் செய்வாங்க. The whole night. அந்த முழு இரவு. Just think. அதை யோசித்து பாருங்க. The whole night. அந்த முழு இரவு. Now what will I be doing the whole night? நான் அந்த முழு இரவு என்ன செய்வேன்? I don't know why. எனக்கு ஏன் தெரியல. Tears from my eyes. என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர். For the people who has got to be saved. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஆத்துமா பாரத்தினாலே. So I used to think, why am I crying for these people? நான் யோசிப்பேன், ஏன் நான் அழுது கொண்டிருக்கிறேன் இந்த ஜனங்களுக்காக. It's not me, it's the Holy Spirit inside me using me. நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை He is பயன்படுத்தினார். using my body. அவர் என்னுடைய சரீரத்தை He is using my பயன்படுத்தினார். spirit. என்னுடைய ஆவியை அவர் He is using my பயன்படுத்தினார். soul. என்னுடைய ஆத்துமாவை அவர் He is using my பயன்படுத்தினார். tongue. அவர் என்னுடைய நாவை He is பயன்படுத்தினார். using my mind. அவர் என்னுடைய எண்ணத்தை பயன்படுத்தினார். He is making me to pray to the Lord. அவர் என்னை பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்படி செய்தார். You won't believe how many nights. நீங்கள் நம்ப மாட்டீங்க எத்தனை இரவு. So many nights not slept. நிறைய இரவு நாளிலே நான் தூங்காமல் I do not இருந்திருக்கிறேன். know whom I am praying for. நான் யாருக்காக ஜெபிக்கிறேன் என்று தெரியாமல் அழுது ஜெபிப்பேன். You know, if someone tells to pray for some person, then you'll know and you'll pray. நீங்கள் யாராவது உங்ககிட்ட நீ எனக்காக இல்ல அவங்களுக்காக ஜெபி என்று சொன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. But the Lord in me, the Holy Spirit in me, will not tell for whom I am praying, but I have to cry and pray. But the Lord will make me cry and pray. I will cry and pray. I do not know for whom I am praying. ஆனால் நானும் அழுது கொண்டு ஜெபிப்பேன். யாருக்காக அழுது கொண்டு ஜெபிக்கிறேன் என்று தெரியாமல் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தும் பொழுது நான் அவர்களுக்காக அழுது ஜெபிப்பேன். See, we are not bothered about death. நான் எங்களுக்கு மரணத்தை குறித்து கவலை இல்லை. When Christ is in me, why should I be scared of death? கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே இருப்பார் என்றால் நான் என் மரணத்தை பார்த்து We live for பயப்படணும். Christ, die for Christ. கிறிஸ்துவுக்காக வாழணும், இல்லைன்னா கிறிஸ்துவுக்காக மரிக்கணும். Oh my dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So now why I am saying this? நான் ஏன் இதை இப்பொழுது You சொல்லுகிறேன் என்றால், have to pray for all the servants of God. நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க You வேண்டும். might be going to any church in your place, in your country, நீங்கள் உங்களுடைய நாடுகளிலே உங்களுடைய இடத்திலே எந்த சபைக்கு வேணாலும் செல்லலாம். but you have to pray for your pastor. ஆனால் உங்களுடைய போதகருக்காக நீங்க ஜெபிக்கணும். You would have cried one day for your salvation. அவர் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு நாள் அழுது ஜெபித்திருப்பார். Or otherwise you wouldn't have been saved. இல்லை என்றால் நீங்கள் Your ரட்சிக்கப்பட்டிருக்க family மாட்டீங்க. wouldn't have been saved. உங்களுடைய குடும்பமும் The ரட்சிக்கப்பட்டிருக்காது. tears in his eyes, the night, whole night, has saved you and your family. அந்த முழு இரவு அவர்களுடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீர் தான், அந்த ஜெபம் தான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி செய்தது. So only I'm so worried when the servants of God die. அதனால் தான் நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். ஜனங்கள் ஊழியக்காரர்கள் Don't think I'm தேவனுடைய பிள்ளைகள் afraid செய்தது. that I should not die. I'm not scared of that. நீங்கள் நினைக்காதீங்க நான் மரண பயத்துல தான் சொல்றேன் என்று. எனக்கு I மரண don't பயம் care. இல்லை. I'm always don't care. நான் அதை பத்தி ஒரு சொட்டு கூட கவலைப்பட Because மாட்டேன். God, Christ in me, the hope of glory. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே நம்பிக்கையின் தேவனாய் If I இருக்கிறார். live, I live for Christ. If I die for Christ. நான் வாழ்வேன் என்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், மரிப்பேன் என்றால் கிறிஸ்துவுக்காக So மரிப்பேன். that is it. அதுதான். So I'm not bothered about the death. அதனால் மரணத்தை குறித்து எனக்கு I am கவலை இல்லை. bothered about the death of the people of God. நான் தேவ பிள்ளைகளுடைய மரணத்தை குறித்து நான் கவலைப்படுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. When the people of God are dying, தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் பொழுது, when the servants of God are dying, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மரிக்கும் something பொழுது is going to happen in this earth. ஏதோ ஒன்று நடக்க போகிறது இந்த Something is going to பூமியில. happen in your country. உங்களுடைய நாடுல ஏதோ நடக்க போகிறது. Something is going to happen in a state. உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஸ்டேட்ல ஏதோ நடக்க போகிறது. Oh, so don't do your own work. அதனால உங்களுடைய சுய வேலைகளை Now is the செய்வதை time for you நிறுத்துங்க. to pray. இதுதான் ஜெபத்தின் வேலையாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். Can you play that song? Pray for the people of God. Come on, say. Come on, say. ஜனங்களுக்காக ஜெபிப்போம். People of God. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். Come on, play the music.
praying for the people of God. Come on, say, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். Lord, stop this deaths. ஆண்டவரே, இதை நிறுத்துங்க ஆண்டவரே. Stop this deaths. இந்த மரணத்தை நிறுத்துங்க ஆண்டவரே. God was the God of possibilities. எங்களுடைய தேவனால் எல்லாமே கூடும். There's nothing which is impossible for you. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. Father God, we come to you in the name of our Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனே, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். When the people of God are dying, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மரிக்கும் பொழுது, when the people, children of God are dying, தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் பொழுது, I cannot go and sleep peacefully. என்னால நிம்மதியா போய் உறங்க முடியாது ஆண்டவரே. Oh, my thoughts are for them. என்னுடைய நினைவுகள் எல்லாம் அவங்களை குறித்து தான் இருக்கிறது ஆண்டவரே. Oh, I am thinking only about them. அவங்களை குறித்து தான் என்னுடைய நினைவுகள். And their families. அவங்களுடைய குடும்பங்களை குறித்து. The children. அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து. Yantra khani angari antro khani andro. I call upon him. அவங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேலை உம்மை தேடி வந்தேன். வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் வந்தேன். இந்தியாவின் தேசத்துக்காய் தேவா உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். தேசத்தை காத்தருளும், உம் ஜனங்களை நீ காப்பாற்றியருளும். எந்தன் ஜப வேலையுமை தேடி வந்தேன். தேவா பதில் தாங்க ஆண்டவரே. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். Oh, hallelujah. தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை அழிகின்ற மாந்தர்களை ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. எந்தன் ஜப வேலையுமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மையே நான் துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா.
என் கோட்டை எந்த தஞ்சம் நீரே. பலிபீடத்தில் என்னை பாருனே. Can you play the music for me? பலிபீடத்தில் என்னை பாருனே. படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Thank you, Lord. Father God, we thank you for hearing our prayer. Come on, say. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக. Thank you for listening to our prayer. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. Lord, we know that you answered our prayers. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. A God of possibilities. உங்களால எல்லாமே கூடும். Nothing is impossible for you. உங்களால கூடாத காரியம் There's power in the name. உங்களுடைய நாமத்திலே There's power in the name of Jesus. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே so many kings came and the names have been, forgotten. நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, ஆனா எல்லாருடைய பேரும் மறந்து போனது. And the king, the Lion of Judah. ஆனால் தாவீதின் ராஜா, யூத ராஜ சிங்கம். And his name is Jesus Christ of Nazareth. அவருடைய நாமம் தான் இயேசு கிறிஸ்து. And it has not been forgotten at all. அது எப்பொழுதுமே மறக்கப்படாது. 2000 years have passed. 2000 ஆண்டுகள் முடிந்தது. 2000 years have passed. 2000 ஆண்டுகள் but nothing can happen to your name. ஆனால் ஒன்றுமே உம்முடைய the only name is which has been with the world, with the people, saving the people for 2000 years. ஒரே ஒரு நாமம் இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை தலைமுறையாக இருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. The same name is now in this 2021 in this COVID-2 second wave. இந்த 2021 ஆண்டு இந்த கோவிட் 2வது அலையிலும் இருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. Yantra khaniyan khaniyan khariyan droniyan khaniyan. Come on, the Lord's hand is upon you, my dear friend. அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. And you will see a mighty miracle happening in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. The creator who created you is going to touch you. உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் உங்களை தொட போகிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. I'm going to sing this song and finish. In the name of Jesus Christ of Nazareth. Can you take this song? सर्व सृष्टि के मेजमान नीरे. Come on, play that song. सर्व सृष्टि के मेजमान नीरे. Come on, sing. सर्व सृष्टि का पवन नीरे. Come on, sing. போற்றிடுவேன் பணிந்தே தொழுவோம். Hallelujah.
எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்து ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, என்றும் ஆசி பெறவே. Anointing move. The anointing is moving. The healing anointing. The power anointing. Come on, say. வல்லமை, அபிஷேக வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை அசைவாடுகிறது. The power anointing. வல்லமையின் அபிஷேகம். Come on, sing. Amen. வானம் பூமி ஒலே போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், வார்த்தை என்றும் மறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பரலோகத்தில் தூதர்கள் இப்பொழுது இந்த இடத்துல இருக்கிறார்கள். I know the presence of the angels here. தேவதூதர்களின் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. The Holy Spirit, where the Spirit of God is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இங்கு விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. When the Spirit of the living God comes upon you, the angels surrounding you. தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கும் போது தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. And they will also sing with this. நம்மோட கூட அவர்கள் பாடுவாங்க. Let us sing a song with the angels. Come on. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்து கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே.
உமக்கு என்றும் ஆத்மனித்தே என் வாழ்வின் ஜோதி நீரே. உங்களை சத்துரு தொட முடியாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. The Lord shall protect you and the Satan shall not be able to touch you, and the hand of the clutches of the virus will not be able to overtake you. இந்த கிருமி விஷ கிருமி இன் வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். You shall be protected. நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். I pray for all the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர்களை காப்பாற்றும். Lord, protect your servants. Oh, you know the things what they have done for the people of God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்த காரியங்களை நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. Oh, think the times and the temptations what they have faced just for your name's sake. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. Save your servants, Lord. ஆண்டவருடைய ஜனங்களை காப்பாற்றியல்லும் அவங்களை பாதுகாத்தல்லும். Protect your people in the name of Jesus Christ of Nazareth. I pray. Yandra kan yandro. In the name of Jesus, amen. Can you sing a song? Satan unmai edutha podum Jaya Kristu unnode unne tolvi endum unakku illai tudigalam dunithu magilvai. Thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for the healing touch of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலுக்காக நன்றி. Receive the anointing in the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. Let your people be healed in the name of Jesus. உம்முடைய ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக in the name of Jesus. I speak out the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நான் பேசுகிறேன். Let the power of the Holy Spirit become a word and let it go touch the people of flesh. Let the word touch. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வார்த்தையாய் மாறி ஜனங்களை அவர்களுடைய சரீரத்தை தொடட்டும். If the word touch you, you shall be healed. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுமானால் நீங்கள் சுகமாவீர்கள். Amen. Glory be to the Lord God Almighty, who has done great and wonderful things in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். காரியம் செய்தார், எனக்கு செய்தார். அவருக்கோ அது சிறிய காரியம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், எனக்கு செய்தார். அவருக்கோ அது சிறிய காரியம். துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டம் யாவுமே தீர்ந்தது இயேசுவின் நாமத்தில். கஷ்டமும் கோலமும் வைரஸ் நோய்களும் இயேசுவின் நாமத்தில் சுகமானது. பெரிய காரியம் செய்தார், உனக்கு செய்தார். அவருக்கோ அது சிறிய காரியம். பெரிய காரியம் செய்தார், கொரோனாவை முறித்தார். அவருக்கோ அது சிறிய காரியம். இயேசுவே, இயேசுவே, நீ பாத
பாதுகாக்கப்படணும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால். எருசலேமே எருசலேமே பாதுகாப்பாயிருக்கணும் இயேசுவின் வல்லமையால். இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ கர்த்தருடைய வல்லமைக்குள் ஓடி நீ வா. எருசலேமே என் சபையே உனக்காக கர்த்தர் இந்த நாளில் எங்குகிறாரே. உலக நாடுகள் நாங்கள் ஜெபிக்கின்றோமே இஸ்ரவேலே உனக்காகவே. உலக நாடுகள் நாங்கள் ஜெபிக்கின்றோமே இஸ்ரவேலே உன்னுள்ள எருசலேமுக்கு. எருசலேமே கர்த்தருடைய நகரம் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் உன்னை கட்டினதை மறக்கல, உன்னை மூட வந்து விட்டார் என்று. பெரிய காரியம் செய்தால் எனக்கு செய்தால் அவருக்கோ அது சிறிய காரியம். பெரிய காரியம் செய்தால் எனக்கு செய்தால் அவருக்கோ அது சிறிய காரியம். இதுவரை எருசலேமை பாதுகாத்தவர் இனியும் கைவிடுவீரோ? இந்நாள் வரை இஸ்ரவேலை காப்பாற்றினவர் அவர்களோடு இருப்பீர் அல்லவா? உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜெபத்தை கேட்க வல்லவர். கர்த்தாவே உங்களிடத்தில் ஜெபிக்கின்றோமே, எங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவர். ஹல்லேலூயா. எருசலேமை உனக்காய் ஜெபிக்க எனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எருசலேமே உன் சுகத்துக்காக நான் மலைகளின் மேல் நடந்து நடந்து சென்றேனே. எருசலேமே உன் சுகத்துக்காக மலைகளின் மேல் தனியாகவே நடந்தேன் நான். உன்னை கர்த்தருடைய கரம் எப்போதும் இருக்கும்படி செய்வாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் எனக்கு செய்தார் அவருக்கோ சிறிய காரியம். பெரிய காரியம் செய்தார் எனக்கு செய்தார் அவருக்கோ அது சிறிய காரியம். Hallelujah. Hallelujah. God bless you. Come on, let us sing the song and finish. Cover right under the blood of Jesus. I stay right under the blood. Stay right under the blood. We stay right under the blood, where the demons can do me no harm. No harm. No harm, no harm, no harm. No harm, no harm. Where the demons can't do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நீ ரத்தத்தில் மறைந்துள்ளாய். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் நம்மை தொட முடியாது.
எந்த தீங்கும் நம்மை தொட முடியாது. சொல்லுங்க. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் நம்மை தொட முடியாது. எந்த தீங்கும் நம்மை அணுகாது. ஆமென். God bless you. ஆமென். God bless you. ஆமென். ஆசீர்வதிப்பார். ஆமென்.